வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் பேக் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாஸ்தி மிளகாய் ஆட் பண்ணக்கூடாது. காரம் உங்களுக்கு மிளகாயும் மிளகுனுடைய காரமும் இருக்கணும். மிளகு நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அப்படிங்கிறது வந்துடும். அதனால் நீங்கள் மிளகாய் நான் எவ்வளோ காட்டியிருக்கணும், அதுவும் மிளகு எவ்வளோ காட்டியிருக்கணும் அந்த அளவும் நீங்கள் போட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடி அழகாக வரும். அதோடு இல்லாமல் கருவேப்பிலை பொடி பச்சை கலராகவே வரணும் அப்படின்னா நீங்கள் நிழலோட்டமாக முதல்லையே நல்லா அலசிட்டு நிழலோட்டமாக காய வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப டாப்பாக இருக்கும். கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் நிழலோட காய வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை காஞ்ச பிறகு கைகளில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கும் போது லைட்டாக உடையணும். அதே சமயம் கலர் மாறக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்லேயே நிழலோட காய வைக்கணும். இந்த கருவேப்பிலை நான் பார்த்தீங்க அப்படின்னா காய வச்சதும் இதை பாருங்கள், நசுக்கும் போது அந்த கலர் கூட லைட்டாக கையிலேயே ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வெயிலோட இல்லாமல் நிழலோட காய வைக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெள்ளை குண்டு உளுந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேமா. காஞ்ச மிளகா, குண்டு மிளகா 10 மிளகா நான் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. அடுத்தது பெருங்காயத்தூள் இதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்காங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. சால்ட்டு எப்போதும் போல் நமக்கு தேவையான அளவுக்கு தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேன் வச்சு பேன் சூடானதும் ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு வெள்ளை குண்டு உளுந்து ரெண்டுத்தையும் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஸோ நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதை பார்த்தீங்களா, இப்போ நான் எப்படி செவக்க வறுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபயர் நீங்கள் ஜாஸ்தி வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு பருப்பு கலர் மாறுமே தவிர சிகப்பாகாது, ரோஸ்ட் ஆகாது. இப்போது நல்லா லைட்டாக ஆஃப் டன் ரோஸ்ட் ஆன பிறகு மிளகு நான் எடுத்து போட்டிருக்கேன். மிளகும் போட்டு நைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த நம்ம எடுத்து வச்சு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதாவது என்னென்னா அந்த மிளகா தொட்டாக்க நமக்கு ஒரு மாதிரி உடையிற தன்மை வரணும். அதே மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் தாண்டி அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வாசனை, பருப்பினுடைய வாசனை, வறுத்த வாசனை வரும். இப்போ இதை மாதிரி வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுக்கிட்டு இந்த பேன் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூடான நேரத்திலேயே இந்த கருவேப்பிலையை போடுங்க. லைட்டாக ஒரு சூடு பண்ணுங்க போதும், ரொம்ப நேரம் பேன் சூடாக வேண்டாம். இதில் போட்டு அந்த சூடு ஆறுற அளவுக்கு நீங்கள் இந்த கருவேப்பிலையை நல்லா போட்டு அதில் வறுத்துட்டு எடுத்து கைகளில் நுணுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையில் லைட்டாக வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். அதே சமயம் கருவேப்பிலை உங்கள் கைகளில் தொட்டு நசுக்கினீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி பவுடர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் எடுத்ததும் கருவேப்பிலையை போட்டுறக்கூடாது. இந்த பருப்புகள் அனைத்தையும் போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி பவுடர் பண்ண பிறகு இதுக்கு நாம் எடுத்து வச்ச பெருங்காயத்தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுலேயே மேலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லைட்டாக சூடு பண்ணி ஆற வச்ச கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் மேலே ஆட் பண்ணுங்கள். இந்த கொரகொரப்பு தன்மை வந்த பிறகு தான் கருவேப்பிலையை நீங்கள் போடணும். இப்போது கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்ட பிறகு ஒரு ஓட்டுனீங்க அப்படின்னா எவ்வளோ அருமையாக அந்த கலர் மாறாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்லாம். கூட்டு இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் அருமையாக இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி மாதிரி நான் நிறைய நம்ம சேனலில் பொடி போட்டிருக்கேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் இன்றைக்கி செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.